ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய கலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 25ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ. மேஷம், தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தொழிலில் அது ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். கிடைக்கின்ற அபரிதமான வருமானங்களை சிறப்பான பாதுகாப்பான முதலீடுகள் செய்வதில் முனைப்பாக இருப்பீர்கள். குடும்பத்தில் கனிவாக பேசி சுபகாரியங்களை பேசுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். குழந்தைகளின் முயற்சிக்கு ஊக்ககரமாக இருப்பீர்கள். வரவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு இணையான செலவுகள் இருப்பதால் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் திறமைக்கு நிர்வாகத்திடமிருந்து நல்ல அல்லது அதிகாரிகளிடமிருந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் மனதில் நினைத்ததை நினைத்தபடி நினைத்து முடிப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். உறவினர்கள் வருகை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செயல்பாடுகளில் அவசரம், அசட்டு துணிச்சல், பதட்டம் போன்றவற்றை தவிர்த்தால் என்று செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ரிஷபம், அதிகாரிகள் ஆதரவால் அல்லது உங்களுடைய செல்வாக்கால் தொழிலில் உங்களுடைய முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும். அதனால் லாப வருமானங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் லாபத்தில் சற்று சரிவு ஏற்பட தவிர்க்க முடியாது. தன்னம்பிக்கை என்று உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றிகள் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை இன்று செய்வதற்கு முனைப்பு காட்டுவீர்கள். நண்பர்களுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வருகை பிரச்சனைகளை தருவதால் அதை டீ, டிஃபன், காஃபி ரேஞ்சில் நிப்பாட்டிக் கொள்வது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். மிதுனம், தொழிலில் இதுவரை வந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து இன்று நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி பேரும் புகழும் பெறுவீர்கள். லாபங்கள், வருமானங்கள் நன்றாக இருக்கும். கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை அல்லது அதிகார போக்கு, கண்டிப்பான போக்குகள் பிரச்சனைகளை தந்தாலும் இறுதி வெற்றிகள் உங்களுக்கு. குடும்பத்தில் புதியவர்கள் அறிமுகமாவார்கள். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் இருப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அவசரமும் பதட்டமும் அசட்டு துணிச்சலும் இல்லாமல் இருந்தால் எடுக்கின்ற முயற்சிகள், செய்கின்ற மாற்றங்கள் எல்லாம் என்று நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்வதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகம், சுய சிந்தனை தோன்றும். உங்களுடைய நிர்வாகத் திறமை புலப்படும். கணக்கு வழக்குகளில் சரியாக இருப்பீர்கள். அதனால் தொழிலில் சில எதிர்ப்புகள், தடைகள் வந்தாலும் திட்டமிட்டு அதை வெற்றிகரமாக நிறுத்தி உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து செல்லும். பேச்சில் உஷ்ணம், உணர்ச்சி வசப்படுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சகோதரர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அல்லது அவர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார். குடும்பத்துடன் ஒரு இறை வழிபாடு அல்லது புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்கள் தொழிலில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள்.
அவர்களால் லாப வருமானங்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அவர்களுடைய வேலைப்பளுகளுக்கு இடையே அவர்களுடைய ஆதரவையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு காண்பிப்பார்கள் என்பதால் அவர்களை நீங்கள் பாராட்டாவிட்டாலும் அவரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும். சிம்மம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள் உங்களுக்கு பணிச்சுமையை கூட்டும். என்னதான் திட்டமிட்டு வேலை செய்தாலும் நீங்கள் அடுத்தவர் விஷயத்தில் அடுத்தவர் வேலைகளில் தலையீடு செய்வதால் உங்களுக்கு பணிச்சுமை கூடும். அதனால் சில சமயங்களில் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இன்று மட்டும் நீங்கள் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடுவது, அடுத்தவர் வேலைகளை தலையிடுவது போன்றவற்றை இல்லாமல் புதிய வேலைகள், புதிய முயற்சிகள் போன்றவற்றை தவிர்த்து உங்கள் வேலையில் மட்டும் என்று கவனம் செலுத்தினால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்ல உங்களுக்கு எளிதாக இருக்கும். தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் அலைச்சல்களை தருவதால் அதை இன்று தவிர்க்கவும். நீண்ட நாள் பார்க்க முடியாத அல்லது பார்த்திராத நபர்களை இன்று சந்திப்பீர்கள். நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பீர்கள். அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை அவருடைய வேலைப்பாடுகளுக்கு இடையே உங்களை அனுசரித்து செல்வதால் இவன் வெளியில் இருந்தாலும் கூட உங்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்பதால் அவர்களை நீங்கள் பாராட்டாவிட்டாலும் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாளை நீங்கள் இன்னும் எளிதாக கடந்து செல்ல உதவிகரமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களை, தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் செயல்களை செய்து முடிப்பீர்கள். உங்கள் விரும்பிய தொழில் இலக்குகளை வெற்றிகரமாக முடித்து செல்வீர்கள். அதற்கு பணிசுமை கூடினாலும் அதையெல்லாம் அனுசரித்து என்று செல்வீர்கள். அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடுகளும் இல்லை. பெண் அதிகாரிகள், பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். உங்களுடைய நிர்வாகத் திறமை மதிக்கப்படும். நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். புதிய நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம். ஒரு இறை வழிபாட்டுக்கான யாத்திரைக்காக அதிக காலத்தையும் பண வரியத்தையும் சந்திக்க நேரிடும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழிலில் மிகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். அவர்களுடைய கருத்துக்களை ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அவர்களை ஒதுக்காமல் தொழில் சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் குடும்பத்தினுடைய நட்பலனுக்காக உள்ள கருத்துக்களாக இருந்தாலும் அதை கேட்டு நடந்தால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் கடந்து செல்வதில் மிக எளிதாக இருக்கும். துலாம், தொழிலில் உங்கள் திறமையால் நீங்கள் விரும்பிய தொழில் இலக்குகளை அடைவதற்கு கடின உழைப்பை நீங்கள் இன்று போட்டேயாக வேண்டும். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் அந்த கடின உழைப்பில் வரக்கூடிய கஷ்டங்கள் கூட உங்களுக்கு சுகமாகத்தான் இருக்கும். பெண்கள் உங்களை அதிகமாக விமர்சிப்பதோ அல்லது பிரச்சனைகள் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். விளையாட்டுக்காக கூட முறை தவறி பேசுவதோ பழகுவதோ வேண்டாம். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு புகழையும் பாராட்டையும் பெற்றுத்தரும். அரசு விஷயங்கள், அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். தொழிலில் புதியவர்களை அறிமுகம் உண்டாகும். தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்ததாரர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். ஒரு இறை வழிபாட்டின் மூலம் மனம் அமைதியை நாடுவீர்கள். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்வதில் எளிதாக இருக்கும். விருச்சிகம், தொழிலில் உங்கள் செல்வாக்கால் நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் திறமையுடன் உங்களுடைய தொழில் இலக்குகளை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது என்பதால் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. குழந்தைகளுடைய செயல் திட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும்.
இன்று அரசு விஷயங்கள் அரசியலங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை இன்று ஒத்திப்போடவும் நண்பர்களுடைய விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள மனவலிமையை அதிகரித்து கொள்ளுங்கள். மாற்றங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. சகோதரி செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆறுதலையும் தரும். பெண் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவார்கள். வருமானம் வருவதற்கு இன்று அவர்கள் முக்கிய காரணமாக இருப்பார்கள். அவருடைய ஆலோசனைகளை புறந்தல்லாமல் அவரை அனுசரித்து அவருடைய ஒத்துழைப்பையும் சேர்த்து நீங்கள் நடந்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல எளிதாக இருக்கும். தனுசு, இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்புகளை கொண்டு வரும். அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து கொடுப்பதற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற அவர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளுக்கு பணிசுமை கூடுவதால் அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும். அரசு விஷயங்கள் அரசினங்களில் திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி காண முடியும். புதிய ஒப்பந்ததாரர்கள் அறிமுவார்கள். புதிய நண்பர்கள் அறிமுவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பணவரவு என்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கைத்துணை உங்களுக்கு ஒரு ஆசானாகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் அவர்களுடன் இணைந்து செயல்படுவது உங்களுக்கு இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல எளிதாக இருக்கும். மகரம், இன்று சுய சிந்தனை அதிகரிக்கும். அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவர்களுடைய உதவியோடு உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள். தெளிவான திட்டங்களை வகுத்து தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். பெண்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் செயல்படுவார்கள். குழந்தைகள் உடைய விஷயங்களில் நீங்கள் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. அரசு விஷயங்கள் அரசினங்களில் நீங்கள் இன்று தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை புறந்தள்ள வேண்டாம். அவருடைய ஆளுமையும் உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாளை எளிதில் கடந்து செல்ல உங்களுக்கு எளிதாக இருக்கும். கும்பம், தேவையற்ற செயல்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்த்தாலே இன்று உங்களுக்கு வெற்றிகள் குவியத் தொடங்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளை தவிர்க்கவும். தொழிலும் அந்நியர் தலையீடுகளை தவிர்க்கவும். பெண் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அரசு விஷயங்கள் அரசு இனங்களை இன்று ஒத்திப்படுவது நல்லது. நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. சகோதரன் சிறுத்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினுடைய கோபதாபத்தை அனுசரித்து சென்றால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்லலாம். மீனம், தொழில் இலக்குகளை நீங்கள் மிகவும் தெளிவாக திட்டமிட்டு உங்கள் விருப்பப்படி செயல்படுத்தி இன்று வெற்றிகளை காண்பீர்கள். அதனால் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் சில அலைச்சல்களையும் கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும். பெண்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அவர்களுடன் கவனமும் கண்ணியமாகவும் நடப்பது நல்லது. குழந்தைகளின் திறமை மதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அரசு விஷயங்களில் அரசியலங்களில் எதிர்பார்த்த பலன்களை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். இன்று மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். அது சகோதர வழியிலிருந்து கூட வர வாய்ப்பு இருக்கிறது. இன்று வாழ்க்கை துணை உங்கள் மனதுக்கு பிடித்தபடி அல்லது நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள். ஆகவே அவர்களுடைய செயல்பாட்டில் சுதந்திரமாக செயல்படுவதை அனுமதிப்பதன் மூலம் இந்த நாளை நீங்கள் எளிதில் கடக்க எளிதில் உதவும். இந்த நாள் இனிதாய் கடப்பது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாடாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.